ஹவுஸ் ஒய்ஃப்ன்ற ஒர்க் தாங்க பார்க்குறேன். ஹலோ வாங்க பிரபு தூங்க போனால் நீங்க தானே திருப்பி ஃபுட்பால் மாத்திட்டு வந்து எங்க லைவ்லயே போடுது அப்படி தானே? எதுக்கு இங்கேருந்து போனோம்? உட்காருங்க இங்கே ஒரு வாரமா. கதை சொல்றேன் கேளுங்க. நம்ம விஜய் சொன்ன கதையை நான் உங்களுக்கு சொல்றேன். ரெட் பில்டிங் தான் அந்த ஸ்டோரியோட பேரு. கருக்குது கருகுது யாருக்கு கருகுது? உங்களுக்கு தானா? ம். அப்போ வந்து அந்த பில்டிங்கில ஒரு 10 பேர் 10 ஸ்டூடெண்ட் போறாங்க. அங்க இருக்க வாட்ச்மேன் சொல்றாரு என்ட்ரி ஆகும்போதே, "உள்ள வராதீங்க தம்பி. ஏன்னா இங்க வந்து ரொம்ப ஆபத்தான இடம். உள்ள வந்தீங்கன்னா உயிரோட வீட்டுக்கு போ முடியாது. ஸோ ஜாக்கிரதையா இருந்துக்கங்க. வராதீங்கன்றாங்க." ஆனா அவங்க பேச்செல்லாம் கேட்காம அந்த பசங்க அங்க போறாங்க. அந்த பில்டிங்ல 6 ஃப்ளோரோ 7 ஃப்ளோரோ இருக்கு. அதுல சென்டரா இருக்க ஃப்ளோருக்கு போகவே கூடாது. பட் போறாங்க. போகும்போது அங்க இருக்கிற பாத்ரூம்ல ஒரு ஒரு பையன் குளிக்க போறான். அங்க ஷவர தொறந்தா தண்ணி வரல, ரத்தம் தான் வருது. அவன் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடியாரான் வெளியில. வெளியில ஓடியாந்த சொன்னா யாருமே நம்பல. ஸோ இருங்க விஜய் இருக்காரான்னு பார்ப்போம். அடுத்து என்னென்ன சொல்லியிருக்காருன்னு கேட்போம். ஓஎம்ஜி அப்படியா? இரவு நேரங்களில் பேய் கதை சொன்னால் நல்லா தூக்கம் வரும். கேளுங்க அப்போ விக்னேஷ். என்னது லாஸ்ட்டா நீங்க நாங்க 2 பேரும் போன மூவி இருங்க சொல்றேன். அவங்க மொபைல்ல இருந்து அந்த மர்மம் ஒரு இரு சொல்லுது. நீங்க எல்லோரும் உடனே போயிடுங்க. இல்லன்னா உங்களுக்கு உங்களையும் கொன்னுடுவேன். ஒரு வாய்ஸ் மட்டும் சொல்லுது சொல்லுது. சரி பேசலடா விடு. நீங்க தண்ணி வராது. ஆமா இங்கெல்லாம் கொலைய திறந்தா தண்ணி வராது. ரத்தம் வருது. ரத்த பூமி. நீங்க யாரோட ஃபேன்? ராஜா நான் வந்து யார் ஃபேன் கிடையாது ராஜா. ஸோ அதனால எனக்கு யாரையுமே ஸ்பெஷலா பிடிக்காது. இன்னொரு கேள்வி கேட்டீங்கன்னா, லாஸ்ட்டா நாங்க போன படம் வந்து லியோன்னு நெனைக்கிறேன். லியோக்கு அப்புறம் வேற எந்த படம் பார்த்தோம்னு ஞாபகம் இல்ல. லியோ தான் நெனைக்கிறேன். என் ஸ்டோரி இது. இது ஒரு அ ஹாரர் ஸ்டோரி. பேய். டேப்லெட் போட்டு தானே ஆகணும். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தா. பிரியா. சொல்லுங்க பிரியா. அப்படின்னு ராம் கேட்குறாரு. சாரு ஏன் உங்களுக்கு கருகுது போய் அடுப்பு ஆஃப் பண்ணுங்க. தள்ளப்பத்தி. எஸ். தள்ளப்பத்தினாலே ஃபயரா? அக்கா என் வாழ்வில் நடந்த உண்மை பேய் கதை சொல்லட்டுமா? அஃப்கோர்ஸ் சொல்லுங்க விக்னேஷ். ஹாய். விஜய் சாப்பிட்டீங்களா விஜய்? வந்தவொடனே உங்க பெர்ஃபார்மன்ஸ் சரியா பண்றீங்க விஜய். ஏன்னா ஒரு வார்த்தை கூட பேசாம கதைய சூப்பரா சொன்னீங்க. ஆஹா! சாப்பிடு சாரு, சாப்பிடு. நல்லா சாப்பிடு. ஃப்ரிட்ஜ திறந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள உட்காந்துட்டு சாப்பிடு. வந்தவொடனே உங்க வேலைய கரெக்ட்டா ஆரம்பிச்சுட்டீங்க விஜய். ஓகே. சூப்பரா போச்சா விஜய் டே இன்னைக்கு? அப்போனா நல்ல ப்ரிப்பேரா இருந்திருக்கீங்க. 11 மணிக்கு போறோம். டைப்பிங்கோட என்ட்ரி ஆகுறோம். டக்கு 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 டக்குன்னு அடிச்சு நவுத்துறோம். அப்படிதானே? விஜய்? என்ன சாப்பாடு? நீங்க என்ன சாப்பிட்டீங்க? நான் சாம்பார் சாதம். நான் காஃபி குடிக்க போறேன். எல்லாரும் வாங்க. உங்களுக்கு போட்டு தரேன். மாமாக்கு ஒரு காஃபி. சுகர் அதிகமா. அக்காவுக்கு கொஞ்சம் சுகர் கம்மியா. நல்ல காஃபி. நைஸ். நீங்க என்ன சாப்பிட்டீங்க? ஹாய் ரகட். எஸ். ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு வாமிட் வந்துடுமே. வித் ஐஸ் கேக். ஆ சாப்பிடுங்க சாரு. காலி. காலி மீன்ஸ் என்ன காலி களி. களி. எனக்கு ரொம்ப பிடிக்கும். களி வித் சிக்கன் கறி சூப்பரா இருக்கும். வெஜிடேரியன் கறியும் நல்லா இருக்கும். ஹாய் மாரிமுத்து. நான் கீ ரவா ரோஸ்ட். ஓஹோ! ரவா ரோஸ்ட் ஓகே. தூங்குங்க சாப்பிட்டு சரியாகும். வேணாக்கா கேளுங்க அக்கா. சொல்லுங்க. நான் சொல்லிட்டேன் ராம். அவங்க சொல்லிட்டாங்க லைவ் க்ளோஸ் ஆனதும் நான் போறேன்னு சொன்னாங்க. நல்லா பேசுற அக்கா. தேங்க் யூ தம்பி. நான் ஒரு பேய் கதை சொல்றேன். என் வாழ்வில் நடந்த கதை. சொல்லுங்க ராஜா. ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன் முத்து. சொல்லுங்க. ஒண்ணும் ஆகாது ராம். சொல்றத புரிஞ்சுக்கோ ராம். ஒண்ணுமே ஆகாதாம். வேற எதையோ சொல்ல நினைச்சேன்.